ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும். இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பொன்னான ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி 2024 வருடங்க, செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 9ஆம் தேதி. இன்றைய தினம் வளர்பிறை பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க. மாலை நேரத்தில் சிவன் கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும், அதில் கலந்துக்கங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. அது நன்மைகள் ஏற்படுத்தி தரும். குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு நல்ல யோகமான ஒரு அமைப்பு காணப்படுதுங்க. ராசிக்கு 11ஆம் இடத்துல ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறாருங்க. இது மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்புங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ஃபியூச்சருக்காக நீங்கள் நிறைய அக்கறை காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள்னு சொல்லலாங்க. நீங்கள் உங்களை எதிர்காலத்திற்காக நிறைய திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள். அதில் நீங்கள் அதிகமான ஆர்வம் செலுத்துவீங்க. உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் பெறக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் சிறப்பாக நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுங்க. நிறைய பிளான்களை உருவாக்கி செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல யோகமான ஒரு தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. திடீர்னு செல்ல அதிர்ஷ்டகரமான நல்ல யோகமான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதனால இன்றைய நாளை ரொம்ப சூப்பராக நீங்கள் பெரிய ஒரு வெற்றிகரமான நாளாக நீ மாற்றிக்கொள்ள அதனால வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க. நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது புதிதாக அசையா சொத்துக்கள், வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசையா சொத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். அதுவும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் சுலபமாக சேருங்க. அதனாலே இன்றைய தினம் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் அமைதியாக உங்களது நல்ல இணக்கத்தை பராமரிக்கக்கூடிய ஒற்றுமையாக இருப்பாங்க. எனவே சந்தோஷம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மூலமாகவும் இருக்குங்க. அற்புதமான நாள் இன்றைய தினம். புது காரியங்களில் ஈடுபடலாம். உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. நீங்கள் நினைத்தபடி உங்களது காரியங்கள் பெரும்பாலான நிறைவேறும். அதனால இன்னைக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு பட்டியல் போட்டு என்னென்ன காரியங்கள் வேலை செய்யணும் அப்படின்றத எழுதி வைத்து ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு சூப்பராக நிறைய காரியங்களை உங்களால் முடிக்க முடியுங்க. இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான சில அத்தியாவசியமான வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும். இப்பொழுது பெரிய பெரிய விஐபிகள்லாம் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அந்த மாதிரி பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இருக்கிறதுனால அது உங்களுடைய தகுதியை பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தரும். எனவே நல்ல நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு பெரிய கெத்தான சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியுங்க. மனிதருக்கு விரும்பிய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே நீங்கள் செய்து முடிப்பீங்க. எனவே வெற்றிகரமான நாள். அலுவலக பணிகளில் உயர் அதிகாரிகள் கூட பழகும் போது கொஞ்சம் அனுசரித்து போகிறது இன்னைக்கு நல்லதுங்க. தேவையில்லாத விவாதங்கள் இன்னைக்கு யாரு கூடயும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. குறிப்பாக உத்தியோகத்தில் நீங்கள் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை உங்கள் சக ஊழியர்கள்கிட்டயோ உங்கள் உயர் அதிகாரிகள்கிட்டயோ இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை பார்த்துக்கலாங்கிற நல்ல ஒரு மெச்சூரிட்டி, நல்ல ஒரு மனப்பக்குவம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். நீங்க வியாபாரத்துல நீங்க சிறப்பாக செயல்பட கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க. குறிப்பாக கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் உங்களது கூட்டாளிகளிடம் கொஞ்சம் சூழ்நிலை தகுந்த மாதிரி அப்படியே ஃபிளெக்சிபிளாக அட்ஜஸ்ட் பண்ணி போறது, விட்டு கொடுத்து போறது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொண்டு தருங்க. நல்ல நாள் இன்றைய தினம். வியாபார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதார உயர்வு வியாபார ரீதியாக சேருங்க. நல்ல வளர்ச்சி உங்க வியாபாரத்தை அடையிறதுனால சந்தோஷம் அதிகரிக்குங்க. வெளியூர் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் சேரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல லாபகரமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. இன்றைய தினம் உங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில புதிய ரொமான்ஸ் உணர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நல்ல ஒரு நாள், யோகமான ஒரு நாள். காதலின் நறுமணத்தை நீங்கள் அற்புதமாக உணர்ந்து காதலை பருகக்கூடிய ஒரு அற்புதமான ரொமான்ஸ் மிக்க நாள் இன்றைய தினம். புதிதாக காதல் பூக்கக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதன் மூலமாக உண்டு. வேலைகள் நிறைய வேலைகள் இருந்தாலும் வேலைக்கு நடுவே அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்க வேலைகளை செய்யறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நைட் லேட்டா தூங்குறது போன்றவற்றெல்லாம் நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க.
அனைத்து விதமான வாக்குறுதிகள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சிறப்பாக கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பண பரிவர்த்தனைகள்லாம் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக உங்கள் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு முடிங்க. கொஞ்சம் நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்கன்னா நிதி இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க. மேலும் தேவையில்லாத வாக்குறுதிகளை அள்ளி வீசிடாதீங்க, அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைய தினம் உங்களுக்கு நேரம் கொஞ்சம் கிடச்சிது அப்படின்னா அந்த நேரத்தை வந்து வீட்டை அழகுபடுத்துறதுக்கு நீங்கள் செலவிடலாம். அதன் மூலமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். இன்றைய தினம் ரொமான்ஸ் உணர்வுகள் மிக்க மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள். இன்றைய தினம் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். இன்றைய தினம் நீங்கள் போயிட்டு தேவையில்லாமல் பலவந்தமாக யார்ட்டையுமே பேச தேவையில்லைங்க. அமைதியாக உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். நீங்களா போயிட்டு யார்ட்டையா பேசுனீங்க அப்படின்னா அதனால நோஸ் கட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால நீங்க பலவந்தமா போயிட்டு யார்ட்டையும் இன்னைக்கு சிரித்து பேச வேண்டாம். இன்றைய தினம் முடிந்த வரைக்கும் தனிமையில் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. மற்றவங்களுக்காக நீங்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிறது உங்களுக்கு நல்லது. குடும்பத்துக்காக நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர்களுடைய நல்லதுக்காக நீங்க இன்னைக்கு தேவையான முயற்சிகளை செய்தால் அதிலும் நல்ல வெற்றிகளை கிடைக்கும் நண்பர்களே. திருமண வாழ்க்கையில திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையினுடன் சிறந்த நிலையை நீங்கள் வந்து அடைய முடியுங்க. நல்ல சந்தோஷமான இல்லற வாழ்க்கை காத்திருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான நாள் இன்றைய தினம். திடீர் யோகம் நிறைந்த நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் அந்த கடகராசி என்பர்கள் ஒயிட் கலர் பயன்படுத்தலாங்க. வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் அலுவலக பணிகளில் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போங்க. இன்னைக்கு மனதுக்கு விரும்பிய செயல்பாடுகள் எல்லாமே உங்களால் செய்ய முடியும். அதனால் வெற்றிகரமான நாள்கள் இன்றைய தினம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. இன்றைய தினம் தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் நல்ல மனப்பக்குவம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. கொஞ்சம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வியாபாரத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குறிப்பாக கூட்டாளிகள் இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் தொல்லை தந்தால் அதுக்கு நீங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப முக்கியங்க. பக்குவமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாறுங்க. அதனால பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம். நல்ல லாபகரமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைந்த நல்ல நாளாக இன்னைக்கு அமைறதுனால தன வரவுகள் உங்களுக்கு பெருகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.